தொடர்ந்து பெண்கள் மேலே ஒரே இந்த இந்த தீய சக்தி ஆட்சியில் ஒரே பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் நடந்துகிட்டே வரும். இதே மாதிரி போன வருஷம் இதே நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவிக்கு வந்து நடந்திருக்கும். எங்கள் தலைவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த வருடம் யாருக்குமே மார்ச் 8 மகளிர் கொண்டாடாதீங்க, அந்த பாலியல் வன்கொடுமை ஆன அந்த பெண்ணுக்கோசம் நீங்கள் அனைவரும் தரையில் இறங்கி போராட வேண்டும் எங்கள் தளபதி அவர்கள் சொன்னாங்க. அதை உடனடியே தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியும் இருக்கிற சிங்கப்பெண்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு காலேஜ் வாசலில் பிட் நோட்டீஸ் கொடுத்து ஒரு இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அரசான ஒரே மகளிர் அணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கழக மகளிர் அணி தான். எந்த ஒரு விஷயமும் அவங்க எல்லாருக்கும் புதுசு தான். இவ்வளோ நாள் நாங்கள் எல்லாம் ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம், நட்பணி இயக்கமாக இருந்து வளர்ந்துட்டோம். ஆனால் தமிழக வெற்றிக்கழகத்தில் முதல் மகளிர் அணி சார்பாக பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திய ஒரே கட்சி எது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆளும் கட்சி கூட அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணலை. ஏன்னா இப்போ தப்பு பண்ணதே அந்த தீய சக்தி உள்ள ஆளு தான். அதனால் எங்கள் மகளிர் அணி அனைவரும் சேர்ந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இன்னும் தொடர்ச்சி சொல்லிகிட்டே போகலாம்.